சாப்பிட்டியா? வண்டியில தான் வந்தேன். எல்லாம் வண்டியில தான் ஏ முண்டோ நீ தெரிய மாதிரி கேக்குற. என்ன நம்ம ஒண்ணு சொன்ன இந்த புள்ள ஒண்ணு சொல்லுது. ஹலோ இந்த பக்கம் வாமா. ஆமா ஆமா கும்பராஜா மகதான். கும்பராஜா மருமக தான். மருமகள். ஆமாமா ரெண்டாவது புள்ள தான். ரெண்டாவது புள்ள. தப்பா சொல்லிவிட. கும்பராஜா மருமகள். பாப்பா வணக்கம். வண்டியில தான் வந்தேன். எல்லாம் வண்டியில. ஏங்க நீங்க சாப்பிடல வருதமா? அது சாப்பிட்டமா. சத்தியமா சொல்றேன் சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு. எவ்வளவு அழகா பரிமாறினாங்க தெரியுமா? என்ன இந்த குட்டி? நாங்கலாம் வயிறார சாப்பிட்டோம். எதை பேசினாலும் சாப்பாட்டுல நிக்கிற பாருங்க. ஆமா. எது சாப்பாடு சூப்பரா இருக்கு, சாப்பாடு நல்லா இருக்கு. நம்ம சாப்பாடு நல்லா இல்லையா? தம்பி என்ன பேசுற அது என்ன சொல்லுது? நம்ம ஒண்ணு பேசணும்னா அந்த புள்ள ஒண்ணு பேசுது. அப்ப என்ன காரணம்? ஓஹோ இந்த புள்ளைக்கு ஸ்பீக்கர் அவுட். அந்த பக்கத்து அவுட் ஆயிடுச்சு, இந்த பக்கத்து அவுட் ஆயிடுச்சு. ரெண்டு பக்கமும் அவுட்டுங்க இந்த புள்ளைக்கு. ஆனா மைக் நல்லா வேலை செய்யுது. நம்மளுக்கு மைக் தானே முக்கியம். என்ன காரணம்? போன ஜென்மத்துல என்கிட்ட ஒட்டு கேட்டு இருக்குது அடுத்த வீடு சங்கதி எல்லாம், அதனால காது கேட்கல. ஆனா பொருளி பேசல. பொருளி பேசி அதனால மைக்கு நல்லா இருக்கு. பொருளி பேசியிருந்தா மைக்கு அடி வாங்கியிருக்கோம். அப்பன்னா இன்னைக்கு விடிய வரையும் நம்ம வைக்கிறது தான் சட்டம். என்ன வேணாலும் பேசலாம். பாப்பா ஒன்னதான். ஆமாங்க இங்க திருவிழா தான் நடக்குது. ஆமாண்டி திருவிழா தான் நடக்குது. அட சத்தியமா சொல்றீங்க திருவிழா தான் நடக்குது. சத்தியமா நானும் அதாண்டி சொல்றேன். ஆமா இங்க நாடகம் நடக்குது. ஓ நீங்க வேடிக்கை பார்க்க வந்தீங்களா? நாடகம் தாண்டி நடக்குது. எதுக்கு மைக் செட் போட்டுருக்காங்க? எப்படி போடாம இருப்பாங்க? திருவிழா நடந்தா மைக் செட் இல்லாம எப்படிங்க திருவிழா நடக்கும்? மைக் செட் போட்டுருக்காங்க. எவ்வளவு அருமையா போட்டுருக்காங்க. ஆனா நீ உண்மையிலே சொல்ற நாடகம் நடக்குது. ஆமா சீரியலா இருக்குதா? ஆமா சீரியல் பல்ப் சீரியஸா போதிரி உனக்கு பண்ணிக்கு. இவர் கிளி இருக்கு. இன்னைக்கு விடிற வரையும் நீ தான் எனக்கு பொண்டாட்டி. இவர் எனக்கு பிடிச்ச சிவன் இருக்கு. சிவன் இருக்கிறாரு தான் சூலாயத்தை எடுத்தாருன்னு வச்சுக்க. சோறாம விட மாட்டாரு. அம்மாவை காணமா? அம்மாவெல்லாம் நான் தேடிட்டு போக மாட்டேன். என்ன சொல்றீங்க? அப்பாவே காணமா? ஐயோ நான் ஒன்ன தாண்டி தேடிட்டு வந்தேன். ஓ சித்தியை பார்க்க போறீங்களா? ஊசு முண்டை உனக்கு கால். ஏ மானங்கிட்ட ஆளா இருக்க நீ. போய் ஊர் உலகத்துல வேற பொண்ணே கிடைக்கல உனக்கு. போய் சித்தியை போய் பார்க்க போறேன்றா? ஒண்ணேல குடும்பம் சும்மா புளு புளுன்னு தான் இருக்கும். அப்படியே காலையில ஊருக்கு போவேன். காலைல தான் எல்லாம் நீங்க போய் போறீங்களா? உனக்கு நல்ல வாய்ப்புடா. என்ன அதுவா என்னவோ புலம்பிக்கிட்டு இருக்கு. நல்லா பேசுறா தம்பி. நானும் நல்லா தாங்க பேசுறேன் அந்த பிள்ளைகிட்ட. வாடி போடி வாடி போடி என்னடி என் பொண்டாட்டியா பொண்டாட்டியா வாப்பாட்டியா 6 மாசம் வச்சிருந்தா சொந்தமா சுருக்கா அவளா இவன் யார் பொண்டாட்டி? அப்படி சொல்லப்படாதுன்னு சொல்ல வரேன். அவன் அதுக்குலாண்டி பேசுறான். வாடி போடி அப்படி எல்லாம் பேசப்படாதா அப்படின்னு சொல்ல வர்றேன். சொல்லி கொடுத்ததே அந்த ஆளுதான். அவன் சொல்லாங்கட்டி அதான் சொல்லாங்கட்டி அவன் வாடி போடின்னு பேசிடாடா அப்படின்னு சொல்ல வர்றேன். யாரு சாமி நீ? எங்க இருந்து வந்த? யார் சாமி இந்த ஆளு? இத்தனை நாளா இருந்த ஒரு பொம்பளை பிள்ளை. சரி கொஞ்ச நேரம் காது கேட்காம நடிக்கலாம்னு பார்த்தா அவங்கற இவங்கற வாடிங்கற போடிங்கற பொண்டாட்டிங்கற என்ன தாலியா கட்டிருக்க? ஒரு ஆம்பளை புள்ள வந்து மேல என்ன பண்ணுவ? ஐயோ மாமியா மாமியா மேல சத்தியம் பண்ணிருக்கா? மாமியா நல்லா இருக்க நீ முகரைய பாரு முகரைய. யாரை கிளீனா பேசுற என்ன? எங்களுக்கு யாரை பிடிக்கலையோ அவங்கள கூப்பிட்டு சத்தியம் பண்ணி அவங்கள சத்தியம் பண்ணி அவங்கள காலி பண்றது தான் எங்க வேலையே. ஆமா உன்னை நம்பவே கூடாது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? சாமி அப்ப பிடிக்கலனா போய் சத்தியம் பண்றாங்கன்னு அர்த்தம். மாமியா மேல உன்னை இனிமே சத்தியமே பண்ண சொல்ல கூடாது. என்னமா என்னங்கறப்ப ஒரு ஆம்பளை வந்திருக்கற ஒரு மரியாதை கொடுத்து வாங்க. அப்பள மரியாதை கொடுக்க முடியாது. மரியாதை கொடுத்து தான் ஆவணும். எதுக்கு கொடுக்கணும்? நான் கொடுக்கணும்ங்கற. கொடுக்க வேண்டியது உங்க பழக்கம். செவுனியா காட்டி கொடுத்துருவேன். யா உங்க கடமை. என்ன கடமை? அம்மா அப்ப என்னங்க அடங்கி போற உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? இந்த இடத்துல நான் யார நான் வந்திருக்கேனா? ஆம்பளை வந்திருக்கேனா? ஒரு ஆம்பளை வந்திருக்கேனா? நீ ஆம்பளை. ஆம்பளையா? நம்பலையா உனக்கு? ஆம்பளையா? ஆம்பளைன்னு காட்டுற. என்னம்மா ஆம்பளைன்னு கேட்டவன நம்பல. யாரா ஊதுபத்தி வீடு வேற இருக்குற. ஆம்பளையா? யாரு? நீ ஆம்பளையா? இப்ப என்ன நம்பலையா நீ ஆம்பளைன்னு? நீ ஆம்பளையா? அவுத்தா காட்ட முடியாது இங்க மாமா. என்னன்னு கேக்குற? நீ ஆம்பளை அவுத்து காமி. யாரு? நீ ஆம்பளைன்னு யாருமே இங்க நம்ப. சரியான பப்ப நீ அவுத்து காட்டி முதல்ல நான் அவுத்து காட்டுறேன். என்னடா அது? சொல்லல நான் ஆம்பளைன்னு சொல்லல. நீ தான் ஆம்பளை ஆம்பளை. எனக்கு இப்ப சந்தேகமா இருக்கு. நீ பொம்பளை ஆம்பளை எனக்கு சந்தேகமா இருக்குல. நான் உன்கிட்ட சொல்லவே இல்லையே. ரெண்டு பேரும் அவரே ஆம்பளை குட்டியா நிப்பா. ஆம்பளைக்கு ஆம்பளை பொம்பளைக்கு பொம்பளை வா. ஊர்காரங்க பார்த்து மார்க் போட்டுட்டோம். யாருக்கு சைபர் மார்க் யாருக்கு 10 மார்க்குன்னு. வெள்ளக்கமார் வெறி எடுத்து பேர் நினைச்சுக்க. என்னன்னு கேக்குற? என்ன? நிறுத்துமா. ஒரு பொம்பளை பிள்ளை அதிட்டு பேசினா நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? நீ ஒரு பொம்பளை பிள்ளை நீ அஞ்சு பேச நீ அவ்வளவு பெரிய ஆளா? நான் பொம்பளை பிள்ளை நான் சொல்லவே இல்லையா? யாரு? அப்ப நீ பொம்பளை பிள்ளை இல்லையா? நீ என்ன வாட்டி வந்து பொம்பளை பிள்ளை அதுக்கு ஒண்ட உருஜா காமிக்க முடியும். அடா என்னடா பேசுற? எல்லாம் ஒண்ணு குடிட்டாங்க ஐயா. ஒண்ணு குடிட்டாங்க ஐயா. என்ன நடக்குது? என்னன்னு கேக்குறேன்? அவர் பாட்டுக்கு தான் நீங்க உசு பேத்தி விடுறீங்க. பாத்துக்கங்க. இதுதான் சொன்னா. என்னனே? வெக்கங்கட்ட சரிக்கு தச்சங்கட்ட போனாலாம். எங்கே போன மாதிரி தான் எம்எல்ஏ வந்து ஏறாதன்னு பேசிட்டு ஏறாதா? ஏன்டி அக்கா எதிர்காத்துல கிடக்குற? ஏன் வீட்டுக்கு வடி சேர்த்து சாரகத்துல பப்பரக்கான்னு போன. அடங்கப்பா வித்தரலி வர இருக்க போனானா கத்தால முள கொத்தோட வந்துச்சு. அப்ப அக்கா தங்கைய தூண புடிச்சு தொங்கன்னா. நீ போய் என்ன எதுக்கு தொங்க சொல்ற? யாண்டி அக்கா தங்க? யாங்கி அக்கா தங்கம். தங்கம். யா தூண புடிச்சு தொங்கன்னா. அந்த உயிர்வே அந்த போவாதே. அப்புறம் என்ன பண்ணுவே? அண்டங்க கைக்கு மண்டை பெருசா
பெருசாம். எப்படி 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 நல்லா அண்டா காக்காக்கி மண்டை பெருசாம். ஆ. இவங்க ஆத்தாளுக்கு பெரிய ஆத்தாண்ட போதே அப்பத்தாண்ட போ பெருசு அவளுக்கு வாய். கொண்டை டேய். பெருசுன்னு சொல்ல வந்தேன். ஒன்னே மாதிரி நினைச்சியா? அதுதான் சொன்னா கிணத்துல கிடக்குதான் பாம்பு, எது கிணத்துல கிடக்குதான் பாம்பு, சரி கடையில விக்கிதான் ஷாம்பு, சாம்பு கடைக்காரனை புடிச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு நில்லு போ. காசை கொடுத்து வாங்கிட்டு வர சொல்றா அப்படி சாம்பு ஐயோ கடவுளே, கிண்ணத்துல இருக்குமா தண்ணி? தண்ணி. நல்லா கேளுங்கப்பா. சொல்லியா கிண்ணத்துல இருக்குமா தண்ணி? நீ அங்க ஓகே. பாரு. இந்த ஐயா கிட்ட இருக்கான். இவ்வளவு பெரிய தெரிஞ்சிட்டா வாய பாரு கிழிச்சு உன மணி பர்சாட்டம். தெரிஞ்சிட்டா என்ன தெரிஞ்சா பாப்பா மூக்க பறி அங்கிட்டு பூரி பீரிங்க கொள்ளா மாதிரி வாயில கொடுத்து வளர்க்காம திருப்பிட்டு நீ போயிரு. வாயை கொடுத்து புண்ணாக்கியாத. காரியா வெட்டி முறுக்க இருக்கு. காலை தூக்கிக்கிட்டு நாலு இருக்க நான் என்ன அத முழுசா இல்ல, சொல்லி காலை தூக்கிட்டு முடிக்கல இருக்கு பாரு, டாடி. இங்க. இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்? எதுக்கு இப்படி பறக்குற? சொன்னியா என்னமோ சொன்ன என்ன தண்ணி கிணத்துல இருக்குதா கிண்ணத்துல இருக்குதா? இந்த ஐயா கிட்ட இருக்கான். இவ்ளோ பெரிய சுண்ணாம்பு டப்பான்னு சொல்ல வந்தேன். உன் அறிவு வச்சு என்ன பேசக்கூடாது சரியா? சுண்ணாம்பு டப்போ தானே பார்த்த நின்னு என்ன நீ வந்து சுருக்கு பைய பாக்கலி என்ன சுருக்கு பையெல்லாம் நான் பாக்குற ஆள் கிடையாது. இப்பெல்லாம் இல்ல அண்ணங்காரன் சேர்த்து விட்டுன்னு அழுகிறாளா? நான் 10 வருஷத்துக்கு கூட பேசாம சேர்ந்து அழுக வேண்டியதானே? 10 வருஷத்துக்கு யோசனையே பண்ணக்கூடாது ஆமா அண்ணங்காரன் சேர்த்து விட்டுன்னு அழுகிறாளா? அண்ணி சரி. இந்த குழந்தைகளுக்கு துடிக்குதான் ஷூ 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 சும்மா சும்மா நெஞ்சு துடிக்குதான். அண்ணன் செத்துட்டானே, அண்ணன் செத்துட்டானே, அண்ணி இனிமே சும்மா இருக்க போறாள். அவங்க அழுத சரியா? ஆமா. நீ நெஞ்சில அடிச்சு நீ நெஞ்செடுத்து செத்து போயிராத. என்ன பண்றது, எனக்கு நெஞ்சு வலிக்குது, அண்ணி சும்மா கிடக்குறாள், சும்மா கிடக்குறாள். சாமி நீ செத்து போட பாதி என்னங்க? ஏசா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னங்கிற குளத்துல கிடக்குதான் கெண்டை. ஆ. நல்லா கேட்டுக்க. நல்லா கேட்டுக்க குளத்துல கிடக்குதா குளத்துல கண்ட கிடக்குதான் கெண்டை. ஆ. சும்மா ரைய நல்ல வாயில வந்துரும் பாத்துக்க. கீரை முண்டை அப்படி சொல்லப்படாது சொல்றேன் அது அப்படி சொல்லக்கூடாதுமா. கிணத்துல கிடக்குதான் கெண்டை, கிணத்துல கிடக்குதான் கெண்டை. ஆட எத்தனை இருக்குதா? உனக்கு இருக்குது பெரிய கொண்டை, உன் அப்பா தாளுக்கு இருக்கு நீ பாத்துருப்ப. நீ புன்னகை என்ன விலை என் இதயம் சொன்ன விலை அதனால என்ன அப்படி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? வியாபாரம் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன வியாபாரம் பண்றீங்க? இழந்த பழம். இழந்த பழம் அத மாத்தியாச்சு. மாத்தியாச்சா? இப்ப நவா பழங்க. நவா பழம் சீசன் சீசன் சரி, சரி சீசன் வந்துருச்சுல. ஏங்க என்னங்க? உங்க நவா பழம் கருப்பா இருக்குமா சிவப்பா இருக்குமா? ஏய் எந்த ஊர்ல நவாப்பழம் நீ சகப்பா என்ன ஃபாரின்ல இருந்தா வந்திருக்க? நவா பழம் சிவப்பா இருந்தா நீ பார்த்ததா இல்லையா? சிவப்பா எப்படியா இருக்கும்? நாட்டு ஆமா. பழம். காவட்டா இருக்கும்போது சிவப்பா இந்தாம்மா. இருக்கும். என்னப்பா? அவன் உறிஞ்சு பாக்குறேன் உறிஞ்சு பாக்குறேன் ம். தோலை அதாவது எங்க போல கருப்பா தாங்க இருக்கும். காவட்டா இருக்கிற பழம் சிவப்பா இருக்கும், ஆ. இல்ல முத்துன பழமா இருந்தா கொஞ்சம் கருப்பா இருக்கும். அதுதான் கேக்குறேன், உனது காவட்டு பழமா இல்ல உள்ள எல்லாமே சிவப்பா தாங்க இருக்கும். உள்ள எல்லாம் சிவப்பா இருக்கும், ஆனா மேலதான் கருப்பா இருக்கும். ஏய், அதை உரிச்சு பார்க்கணும். உனக்கு பழம் தானே வேணும்? எனக்கு பழம் தான் வேணும், அப்புறம் ஆரஞ்சு இல்ல. வந்துடும். இவன் நீ கருத்ததை சொல்லிக்கிட்டு இருக்க முழுசா பழுத்ததை இவன் செங்காயா சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆமாப்பா. எப்படி உங்க படம் புடி கணக்கா குத்து கணக்கா உலக கணக்கா? படி கணக்கு இருக்கு, வழக்கு கணக்கு இருக்கு, குத்து கணக்கு இருக்கு. நான் ஓப்பனா வரேன். ஓ, குத்து கணக்கு எவ்வளோ? குத்து கணக்கா? ஆ. ஒரு குத்து ஆ. 200 ரூபாங்க. அம்மா என்னப்பா ஏன்டா தலையை சுத்துதா ஏன்டா சென்றாசி கொஞ்சம் குறைச்சி சொல்லு 200 செல்லாது. இங்க வா, ஏய் என்ன சின்ன கவுண்டரா? என்ன 20 ரூபா தர 4 குத்து குத்திக்கிறேன். 20 ரூபா. ஆமா. 20 ரூபா தெரியா? ஆ. அப்பா 20 ரூபா இங்க கொடுத்துட்டு 20 ரூபா தான் உன்கிட்ட இருக்கா 20 20 ரூபா இருக்கா ஆமா. அந்த 20 ரூபாய் கொடுத்துட்டு ஆ. தூரம் அந்த லைட்டு அந்த வேன் இருக்குல்ல ஆமா. அங்க நின்னு பார்த்துட்டு அப்படியே ஓடி போயிரு அப்பயாச்சும் பழசம் முழுசா காட்டுவீங்களா பழத்தை? ஏய் ஒரே அப்புறம் ஒரே என்ன பேசிட்டு இருக்க? அவங்க பழத்துக்கு ஏதாவது ஆஃபர் ஒரு இருக்கா? நேரத்துல ஒரு நாள் இருக்க மாட்டேன். யாரு? நானும் ஒரு நேரம் ஒரு நேரம் இருக்க மாட்டேன். எங்க பழத்துக்கு ஆஃபர்லாம் கிடையாது. சரி உங்க பழத்தை எடுத்து சொல்லுங்க, உங்க வியாபாரத்தை சொல்லுங்க. சொல்லவா? சொல்லுங்க. நவாப்பழம் நவாப்பழம் செக்க செவந்த பழம் இது தென்ன கோயிலுக்கு பழம் இது எல்லாரும் வாங்க பழம் இது வளர்க்கணும் வளர்ந்த பழம் எத்தனையோ பேருக்கு நவாப்பழம் பாத்தியா எது பார்த்த வந்து மஞ்சள் மாட்டியா கையடக்கமா பறிச்சு பார்த்த ஓட்டமா எங்க பழமும் பழம் தான், வாழைப்பழம். என்னங்க சொல்றீங்க? வச்சிருக்க மாதிரி டேபிள் கீழே அதெல்லாம் பூவம்பழம், எல்லாம் சின்ன சின்ன பழமா இருக்கும். ஆனா எங்க அண்ணன் வச்சுட்டு ஒரு பெட்டிக்கார அண்ணா, அவர் வச்சிருது உம்ம பெரிய பழம் இருதலை முனி மாரி. ஆமா, அவர் எடுத்து காட்டுறாரு பாரு அளவு. வாழைப்பழமா? வாழைப்பழம் தான். சரி, செவ்வாழைப்பழம் நல்லா வெறப்பா இருக்கும். செவ்வாழைப்பழம். ஆமா, யாவாழம் எப்படி தெரியுமா? நீட்டா இருக்கும், மொத்தமா இருக்கும், மொந்தம் பழம். மொந்த பழமா? என் பழத்துக்குலாம் ஆஃபர் இருக்குமா? நீ என்னங்க மொந்த பழம்ன்றீங்க? நான் கேள்விப்பட்டதே ஏப்பா கிடையாது. ஓம் பழத்துக்கு ஆப்பரா ஆமா, அது என்ன ஆப்பர் ஆப்பு செட்டிக்கிறது. ஏங்க நீங்க வேற ஆப்பர்னா
இந்த ஆடி தள்ளுபடி மாதிரி. ஆடி தள்ளுபடி. ஆமா, ஒரு பொருள் வாங்கினா ஒரு ஆடியில தள்ளப்படாதப்பா. இது எதுக்கு தெரியுமா ஆடி தள்ளுபடி எல்லாம் விக்கிறாங்க? அது வந்து அவங்களோட வியாபாரம் ஒழுங்கா விக்கல, அதனால இப்படி வித்தாலாச்சும் வேமா விக்க முடியும். அதனால எங்களுக்குலாம் நாங்களா அப்படிலாம் ஆடி தள்ளுபடி பண்ண மாட்டோங்க. ஒரு புதுசா ஒரு கடைக்கு போறீங்க, சரி, கடைக்கு போனீங்கன்னா ஒரு ஏசியோ ஒரு புதிய கலர் டிவியோ வாங்குறீங்க. அதோட பதிப்பகம் என்னன்னு சொல்லிட்டு முகவரை வாங்கிட்டு தானே இதை எப்படி கையாளுவது? இந்த டிவி நீ நினைக்கிற மாதிரி அதுக்காக அவங்க ஆடி தள்ளுபடின்ற மாதிரி தள்ளுபடி கொடுக்கறது கிடையாது. அது விக்காம இருக்கனால இப்படி கொடுத்தாலாச்சும் விக்க முடியல. எங்க பழம் ஓடுது. ஆனா இருந்தாலும் சில முண்டியோ என்ன செய்யணும், பழத்தை பிடிக்கிறத பிடிச்சி கசக்கி போடுறாளுவா. இதுல நாங்களே இலவசமா அடிச்சு விடுறது. அதனால என் பழம் எப்படி தெரியுமா? எப்படிப்பட்ட பழம்? வாயில பழம். இழிச்சாப்பையில வாயில பழம் தும்பிட்டு பாட வேண்டியதா? இழிச்சாப்பையில வாழைப்பழம் வாழைப்பழம் வாழைப்பழம், இது மச்சரில வாழைப்பழம், இது இலக்கில பறந்த பழம், இது இலக்கண பறந்த பழம், எத்தனை பேருக்கிட்ட வாழைப்பழம் பாத்தியா? கைக்கு அடக்கமா உருச்சு உள்ளதல்ல மட்டமா இருக்குது. வாழைப்பழமே பிடிக்காதுங்க. அப்படிலாம் சொல்லாதம்மா. நீங்களும் பழைய வியாபாரம் தான், நானும் பழைய வியாபாரம் தான். ரெண்டு பேரும் தள்ளுபடியில பழத்தை ஒன்னா கொட்டி நான் தள்ளுறேன், நீங்க கத்துங்க. அது நல்லாவே இருக்காது. நான் தள்ளுறேன், நீங்க கத்துக்க. எப்படி வேணாலும் நான் ரெடி, ஆனா நான் கத்த மாட்டேன். நீயே தள்ளிக்கிட்டு நீயே தான் கத்திக்கிட்டு வரணும். எதுக்கு? என்ன வியாபாரம்னா அப்புறம் என்ன? நான் வண்டியோட கொண்டு எங்க பள்ளம் பார்த்து தள்ளி விட்டு போயிருவேன் அப்புறம். ஆஹா, நான் அப்படி கிடையாது. நான் வண்டியோட கொண்டு போய் எங்கேயாச்சும் காட்டு பக்கம் கொண்டு போய் தள்ளிக்கிட்டு வச்சு கத்துறேன். ஆமா, கவலைப்படாதீங்க. அல்ல வந்த மணி நேரத்துக்கு 4 போடு போட்டோமா உள்ள போய்கிட்டே இருக்கும். ஆமாங்க. சண்டையில சாவணும், இல்லன்னா மண்டையை உடைச்சுக்கிட்டு சாவணும். புதுசா ஆமா. தாபடி போட்ட புள்ள, தாபடி போட்ட புள்ள, தங்களிடம் ஆன புள்ள, தங்களிடம் ஆன புள்ள, தை மாசம் பொறக்கட்டண்டி, தை மாசம் பொறக்கட்டண்டி, உனக்கு தாலி ஒண்ணு வாங்கி வாரு. அது வரைக்கும் நான் செவ்வன் ஒண்ணு படம் பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கேன். தாலி ஒண்ணு வாங்கி வாரு. தாய் மாமா மகளே, தாய் மாமா மகளே, ஏ கவர்ச்சியான குயிலே 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 குயிலக்கா, வீட்டுக்குள்ள யாரக்கா? அவங்க வீட்டுல இல்ல யாரு இருந்தா உனக்கு என்ன? தாடி மம்மி வீட்டில் இல்ல, தடபோட யாரும் விளையாட போவாம இல்ல. இந்த வழக்கமாரி பிஞ்சு நான் வரும் வழியில. எங்க வீட்ல யார் இருந்தா உனக்கு என்ன? மனசு இருந்த மாத்தோப்புக்கு வாடி, மறுபடியும் தொகத்தை கட்டி தாடி தாடி தாடி, மனசு இருந்த மாத்தோப்புக்கு வாடி மறுபடியும். என்ன வாங்குறேன்? அவன் கண்ணை மூடிக்கிட்டே எங்க தொர்ராசன் என்ன ஆச்சு? இந்த ஆளு சீசன் முடிஞ்சா என்ன வேலை பார்க்கறாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இந்த ஆளு காலை போடுற வேலை பார்க்கறாருன்னு காலை கிளப்பிட்டு அடி அங்கே கிடி முடங்குது கருப்புசாமி தங்க கலசம் என்னது, அங்கே கிடி முடங்குது கருப்புசாமி தங்க கலசம் என்னது. இவருக்கு ஏத்தால எங்க அப்பா மட்டும்தான். யாரு ஒருக்க முடியாம பொண்டாடி தள்ள கட்டி ஏறன மாதிரி ஏறிட்டு வரியே. உங்க அப்பா வந்து என்ன ரெண்டு பேரும் கோலாட்டம் போட்டுட்டு நிக்கிறதாங்க? உனக்கு லாய்க்கு எங்க அப்பா தாயா. பொறுக்க மாட்டான் பொண்டாடி. பொறுக்க முடியாதவன் பொண்டாடி தள்ள கட்டி ஏறன. ஏய் காஞ்ச மாடு கம்பள வந்தால போறியே. அது அப்படி சொல்ல கூடாதுமா. பொண்டாட்டிகாரியே புருஷங்காரன் பொண்டாட்டி அடிச்சானா, நீ மாத்தி அடிக்கிறியா? பேண்டுகிட்டு இருந்தவன் நாண்டு கடி சேர்த்தானா.
வா தனித்தனியா போடுவோம் தனித்தனியா போடுவோம். ஏய் அது செய்யக்கூடாது. நாடகம் கெட்டு போயிடும். நாடகம் முடிஞ்சோன்னா தண்ணியா போடுவோம். தனித்தனியா தண்ணி அடிக்கிற பிள்ளை இருக்கா? தனித்தனியா தண்ணி அடிச்சு அடிச்சு தான் இப்படி போயிட்டான். தனித்தனியா சொல்லி அடிப்பேனடி அடிச்சனல் நடத்தி அடிதானடி சொல்லி அடிப்பேனடி அடுத்தல நடத்தி அடிதானடி மடிச்சு கொடு மாமா மத்தத வெளியில் சொல்லலாமா வெத்தலை மடிச்சு கொடு மாமா நீ மத்தத வெளியே சொல்லலாமா ₹10 துணி பட்டணத்தை சலுகுதனி பக்குவமா கத்திரிக்காய் கத்திரிக்காய் காமனிண்டா கத்திரிக்காய் கத்தரிக்காய் கத்தரிக்காய் காம்பனிண்டா கத்தரிக்காய் 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 காம்பனிண்டா கத்தரிக்காய் அடி உங்க கொல்லையில தென்னை மரம் உங்க கொல்லையில தென்னை மரம் அடி உங்க பல்வரிச முத்துச்சரம் அட உங்க பல்வரிச முத்துச்சரம் ஜோடி நாம சேர்ந்தவண்ணா ஜோடி நாம சேர்ந்தவண்ணா இந்த ஊரு சனம் பார்க்க வரும் இந்த ஊரு சேனம் பார்க்க வரும் கொல்லையில தென்னை மரம் பல்வரிச முத்துச்சரம் கொல்லையில தென்னை மரம் பல்வரிச முத்துச்சரம் ஜோடி நாம சேர்ந்தவண்ணா ஊரு சனம் பார்க்க வரும் கொல்லையில தென்னை மரம் கொல்லையில தென்னை மரம் பல்வரிச முத்துச்சரம் ஜோடி நாம சேர்ந்தவண்ணா படுத்த உறக்கமில்ல படுத்த உறக்கமில்ல பாய் விரிச்சா தூக்கமில்ல பாய் விரிச்சா தூக்கமில்ல பைங்கிழிய உன்னை எண்ணி பைங்கிலிய உன்னை எண்ணி நான் பல நாள் வாடுறேன் பல நாள வாடுறேண்டி படுத்த உறக்கமில்ல பாய் விரிச்சா தூக்கமில்ல படுத்த உறக்கமில்ல பாய் விரிச்சா தூக்கமில்ல பைங்கிலிய உன்னை எண்ணி பல நாள் படுத்த உறக்கமில்ல பாய் விரிச்சா தூக்கமில்ல வாகான வாழைப்பழம் அது அப்படி பாடக்கூடாது. வாட்டமான என் வாழைப்பழம் ஆலமரம்
கனகராஜ் நல்லபடியா நல்ல ஆட்டம் நல்ல சுறுசுறுப்பு. அது இந்த ஐபிச்சில் பாட்டு பாடிக்கிட்டு ஆடுறாங்கிறது ரொம்ப சிரமம். கை விடுங்க, ஜோரா ஒரு கை தட்டு கொடுங்க. அருமை அருமை. 2 பேருமே திறமையான ஆளுங்க தான், மாற்று கருத்து இல்லை. பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கீங்க. காலையில் புறப்பட்டா தான் சாயங்காலம் நைட்டுக்கு வந்து சேர முடியும். அவ்வளோ தூரத்தில் இருந்து வந்திருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நிறைய அபாரமான திறமைகள், அதுவும் குரல் வளம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பாருங்க. ஒரு ராஜபாட்டே செய்யலாம், அந்தளவுக்கு ஒரு குரல் வளம் ஆண்டவன் நிறைய கொடுத்துருக்கான். ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கலாமா? தாராளமாக கேளுங்கண்ணே. தாராளமாக கேட்கலாமா? அடடா மானங்கட்டவளை, நீ அக்காங்க சூட பிறந்திருக்கியா இல்லையா? உன் மேல அளவுக்கு அதிகமான தனி மரியாதை வச்சிருக்கேன். இந்த பொம்பளை பிள்ளை 2 யாரை நம்பி வந்திருக்கு? நம்மளை நம்பி தான் வந்திருக்கு. இவ்வளோ பேர் ஆம்பளைலாம் உட்காந்துருக்கால, ஒரு சபையில் வந்து காலை தூக்கி ஆடுறியே. நீ ஆம்பளை ஆடலாம், பொம்பளை பிள்ளை ஆட சொல்லாமனா? வேற ஆட்டம் தெரியுமா தெரியாதா? மானம் கட்டவளை. அப்படி என்ன போட்டி? அப்புறம் போடா. இனிமேல் இந்த பக்கம் வந்து வச்சுக்கோ முகரே பார். அம்மா இது என்ன? அவனுக்கு பெண்களை பத்தி என்னடா தெரியும்? அப்பா நான் இருக்கேன்டா உனக்கு சப்போர்ட்டுக்கு. ஆமா டேய் போயிரும் மரியாதை. அப்புறம் ஒரு நேரத்து போல இருக்க மாட்டேன். கூட பேசி வந்துருப்பேன். கூட்டிட்டு வந்து சும்மா இருப்பேன். பெண்களை பத்தி அவனுக்கு என்ன தெரியும்? அதனாலதான் இப்ப இந்த மாதிரி ஆடுறேன். இது என்ன நாடு? சாபாஸ். பெண்களுக்கு தான் முதலிடம். பேசுற மொழி தாய்மொழி. சாபாஸ். என் பிள்ளை இல்ல, பெண்களுக்கு தான் முதலிடம். பிச்சை எடுக்கிறேன் எப்படி எடுப்பேன்? சித்தப்பா பெரியப்பா நான் எடுக்கிறேன். இது என்ன பூமி? பூமாதேவி. மேல ஆகாயவாணி. இதெல்லாம் யாரு? பெண்களை பத்தி அவனுக்கு என்ன தெரியும்? போயிரு அப்புறம் ஓடா. அம்மா அப்பா நான் சொல்றேன்டா. இப்ப என்னடா பாடாது. இப்ப பெண்களை பத்தி என்னடா தெரியும் உனக்கு? உனக்கு சப்போர்ட்டுக்கு நான் இருக்கையா? அப்பா நான் சொல்றேன். 2 காலையும் தூக்கி ஆடுறா. சூப்பர்ரா சோனமுத்தா. என்னமோ ஏதோ இருந்தாலும் கோபத்துல நிக்கிறாரு. விடாது புள்ள எங்க புள்ள? இந்த அப்பனுக்கு நேரம் ஒரு காலம், இந்த அப்பனுக்கு நேரம் ஒரு காலம் தூக்கிட்டு பிடிப்போம். ஒரு காலை கீழே நீ ஒரு கால் மேல் அப்படி சொல்லுவீங்களா? பச்சை முள்ளகா அது காரணம் இல்லை. எதை செஞ்சாலும் செய்யுது. உண்மையிலே எதை செய்வனை வச்சுட்டானு போல இருக்கு. செய்வனை எடுக்கிறேன். நானா விடுறேன். சட்டை சட்டையில சாவும் இல்ல புண்ணியவதிய மண்டைய உடச்சுக்கிட்டு சாவணும். அடி வாடி எங்க இருந்த புள்ளே வெகு நாளாக உறக்கமில்லே. வாடி 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 எங்க இருந்த புள்ளே ரொம்ப நாளாக உறக்கமில்லே. வாடி 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 எங்க இருந்த புள்ள ரொம்ப நாளாக உறக்கவில்லை. சூப்பர் சூப்பர். ஜோரா கை தட்டுங்க. என்னமோ நாடகம் பார்க்க வந்த மாதிரியே வந்து உட்காந்துக்கிட்டு. தம்பி என்ன எல்லாம் தடுமாறு? கனகராஜ் என்ன எது செஞ்சாலும் செய்யுது. 2 கையும் கீழே ஊனி பல்ட்டி அடிச்சா அதே மாதிரி அதை அடிச்சுச்சா? நான் சின்ன புள்ளன்னு ரொம்ப சாதாரணமாக எடை போட்டுட்டேன்னு. ஆனால் அவங்க அப்பா நல்லா முனைய காட்டி காட்டி வளர்த்துருக்குறான். தொழில் முனைய தொழில் முனைய போல நான் ஆளை பார்த்து எடை போட்டு பேசின தப்பு தான் சொல்லி மன்னிப்பு கிட்ட வந்த வழியை பார்த்து ஓடி மசிருக்குங்கிற. நான் இருந்தா அப்புறம் என்ன மயிருக்கு பேசுற? நான் வேணா இப்போ சொல்றேன். இங்க வா பாப்பா. நான் பேசுனது தப்புன்னு சொல்லிட்டு உங்க பூ 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 மன்னிப்பு மன்னிப்பு கட்டிட்டு நீ இப்போ துண்டை காணும் துணியை காணணும். எதுக்குங்க நான் போகணும்? போக மாட்டியா? பயந்து ஓடுறாள். அப்படியா? பேசாத ஆடு செயல்ல காட்டணும். பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி. என்னப்பா
முதல்ல 2 கையை ஊனி அடிச்சு அப்ப ஒரு கையை ஊனிக்கிட்டு அடிக்கிறா. நம்ம நடந்தா 2 கையால அடிக்கிறது, ஒரு கையில மாத்தி மாத்தி அடிக்கிறது. அப்புறம் கையை ஊனாமே அடிப்பேன். போன ஜென்மத்துல குரங்கா பிறந்திருப்பாரு போல. தெரியல, அதுல இருந்து வந்தானே மனுஷன். குரங்கு சட்டை அதிகமா ஒரு ஜென்மத்துல எல்லாம் குரங்கா தான் இருந்தோம். முதல் 2 கை இப்போ ஒரு கையை ஊனி பல்டி அடிக்கிறியா பாப்போம். போட்டி. ஏய் புதுவாக என் மனசு தங்கம் ஒரு பொட்டுக்கு வந்து விட்டா சிங்கம். பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு பொட்டுக்கு வந்து விட்டா சிங்கம். சூப்பர்யா, ஒன்னும் பண்ண முடியாது. என்ன கனகராஜ் அண்ணே யாரு கடைசி பஸ்ஸை பிடிச்சி முதல்ல ஊருக்கு கிளம்பிடு. அப்படியா? விட மாட்டேன். நித முடியாத. எங்க காட்டு அடுத்து வந்த திறமை. நான் வேணா சொல்லாம ஓடுவேனே தவிர சொல்லிட்டு போக மாட்டேன். அழைக்காதே நினைக்காதே அவை தன்னிலே இங்கு ஆறுயிரே ஜோரா கை தட்டுங்க. என்ன அப்படி நாடகம் பார்க்க வந்த மாதிரி. நாடகம் ஒரு கலகலப்பா உற்சாகமா பாக்குறது இல்லையா? நம்மள போலாமா? வருவோம். பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பாண்டியர் சொக்கலின பாசவந்த ராசாத்தி ஊரான ஊருக்குள்ள ஆரான பேருக்குள்ள தோள் மீது போட பல்லாக்கு குதிரையில பவனி வர மீனாட்சி. என்னையா எதை செஞ்சாலும் பாம்பே 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 ஆடு பாம்பே அப்புறம் ஒரு போடு போவாங்க. உடம்புல ரப்பராயா? செத்த சண்டையில சாவணும். இல்லன்னா மண்டையை உடச்சுக்கிட்டு நீ சாவணும். வேணா உடைச்சுக்கிடுச்சா? போலாமா நம்மளும்? ஏப்பா அவ்வளவு பெரிய வயிறை வச்சுக்கிட்டு அவரே வளைஞ்சு எடுக்கிறாரு. அதானே இப்படி சொல்லி சொல்லி தான் என் உடம்பே குறைச்சிட்டேன் வர வர பயந்து. என்னன்னு போலாமா? ஏ மைமா பேரு தண்டா அஞ்சல. மைமா பெரிய என் மாமியா பேர் அஞ்சல். மைமா பேருடா. மைமாவா? மைமா பேரு. மைமாவோ நைமாவோ? ஏ மைமா பேரு தண்டா அஞ்சல. அவ கபில முட்டு தண்டா அஞ்சல. முட்டோட நாடு வந்து நெஞ்சல. பவானி தவிக்கிறேன் கலப்புல. தக்காளி பழமா புள்ள சின்ன என்ன. மனச வீணாதா சின்ன பொண்ணு. தக்காளி பழமா புழுஞ்சிட்டா என்ன.
இங்க பாரு அண்ணே விடக்கூடாது. ஆம்பளை சிங்கம். ஆம்பளை சிங்கம். மன்னிப்பு கேட்டு ஓடு. நான் மன்னிப்பு கேட்டு போக மாட்டேன். வேணா காலைல சொல்லாம பஸ்ஸுக்கு ஓடுறேன். கவலைப்படாதுண்ணே, உன் மனத்தை காப்பாற்ற முடியும். மாதா கோவில் மணியோ சொரச்சொரப்பில் பாட்டு வர மாட்டேது. மாதா கோவில் மணியோசை நம்மை போட்டு மரோசை மாதா கோவில் மணியோசை நம்மை ஓடிவா. போயிட்டா ஆகணும். போட்டின்னு வந்துருச்சுல, நம்ம ஜெயிக்கணும்ல. 10 ரூபாய் அளவுக்கு துணி பட்டணத்து சில்லுக்கு துணி பக்குவமா கனகராஜ், நம்ம ஜெயிக்கணும்னா எந்த தொகுதியில் நிற்கிறீங்க? இனிமேல் தூக்கு மாட்டி தான் ஷாவணும் போல இருக்கு இந்த மேடையில். கனகராஜ் இல்லை, பக்கத்திலே ஆண் வர்க்கம் நல்லா ஊசி சரியா, பக்கத்திலே நின்று நல்லா. என்ன கனகராஜ், ஆண் வர்க்கம் விடக்கூடாது. மன்னிப்பு கேளு. நீ சொல்றதே நாத்தினார் முடி மேல் உடைப்பேன், பல்ல உடைப்பேன். எழுச்சா நாத்தனா உடை, அப்புறம் ஆத்தா முடிட்டு மாமியா முடி. நாகர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்ததியா சொல்லு பாம்பே. ஆடு பாம்பே, ஒரு ஓடு பாம்பே. ஏப்பா கை விடு. ஏப்பா பரவாயில்ல. ஏப்பா என்ன அப்படியே நிக்கணுமா உங்களுக்கு தலையில? அங்கேருந்து தம்பி, அங்கேருந்து ஒரே பாத யாத்திரையாத்தான் வந்தியா? எப்படின்னு சொல்றீங்க? என்ன உனக்கு கால் வலிச்சா கையில் நடப்பேன், கை வலிச்சுன்னா காலில் நடப்பேன். பேக்கை இதில் மாட்டுறதுதான். பேக்கை வந்து கால் கவட்டையில் மாட்டிக்கிறா. அப்பா ஜெயிக்கணுங்கிற ஆளுக்கு ஒரு 500 ரூபா அன்பளிப்பு கொடுக்குறீங்களா? ஜெயிக்கணும். அதெல்லாம் குளூரில் உறைஞ்சி போய் பரவாயில்லைங்க பாப்பா, நல்லாவா ஆடுறீங்க. வேலை கட்டும்டா, நல்லா ஆடுறீங்க, நல்லா பேசுறீங்க. ஏன்னா உண்மையிலே ஒரு ஆம்பளை பிள்ளை அண்ணன் சொன்ன போல் எப்படி வேணாலும் ஒரு கூட்டத்தில் ஆடிட்டு போயிடலாம். ஆனால் ஒரு பொம்பளை பிள்ளை வந்து ஒரு ஆம்பளை பிள்ளை ஈக்குவலாக ஆடணுங்கிறது உண்மையிலே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். எல்லாம் ஒரு தடவை கைதட்டுங்க அந்தா, எல்லாம் கைதட்டு. என்ன சீட்டு காசு வாங்க வந்த மாதிரி கைதட்டி அன்புலத்திற்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. உண்மையிலே மீண்டும் மீண்டும் கலைகள் நல்ல உயரணும். ஆனால் 2 பேருமே திறமையான ஆள், மாற்று கருத்து இல்லை. ஆமாம், ஏன்னா சின்ன பிள்ளை 16 வயசு ஆகுது. இந்த வயசில் ஈக்குவலாக ஆடுதுன்னா உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயந்தான். அதனால் உங்கள் கலை மீண்டும் மீண்டும் வளரணும், நல்லா இருக்கணும். ஆண்டவன் புகழ் உங்களுக்கு என்றைக்குமே புகழ் சேர்ந்து கொண்டே இருக்கணும். அதனால உங்களை பார்க்குறப்ப அதோட நிற்க மாட்டேன், துண்டாடு. காதல்னா என்னன்னு தெரியாதா? அட என்னம்மா, அதெல்லாம் நாங்கள் பெற்றவங்க சொல்லி கொடுக்கலாம்.
பெத்த கொடுத்து நீங்க சொல்லி கொடுக்கலாக இந்த காலத்துல இப்படியாப்பட்ட பிள்ளையா டாடா காதல்னா நேரம் ஒயின் ஷாப்புக்கு போ அங்க போய் கேளு அங்க உள்ள வெறி கொண்டு போய் கழுவியா இருந்தாலும் விட மாட்டேங்கிறான் இப்ப ஐயா அதனால சொல்லுங்க மனசுல உங்களை பாக்குறப்ப எப்படி தெரியுமா இருக்கு சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி அது ஒண்ணு நினைச்சு கண்ணஞ்சி வந்தது சும்மா சும்மாடி சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி அது ஒண்ணு நினைச்சு கண்ணஞ்சி வந்தது சும்மா சும்மாடி சாமத்து காத்து அடிச்சது சாவண்டி போக வெடிச்சது ஆலந்தராக படிக்குது ஆசையுள்ளாக படிக்குது இளவட்டம் கொடியட்டும் நேரம் சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி அது ஒண்ணு நினைச்சு கண்ண சிவக்குது சும்மா சும்மாடி ஆலையிலே மேலிருந்து அடகுந்த தெளித்தலை போல் தோளிடையில் தேர்ந்தெடுத்து பொறுத்ததை நான் சொல்லவா ஆலையில மேலிருந்து ஆடுகிற தென்றலை போல் மூடிலை தேர்ந்தெடுத்து 100 கொடை நான் சொல்லவா இருக்குள் விழுந்து சீரகம் நினைந்த சிங்கார பூமையிலே மதுர பூவில் வாசனை தேடு வந்த நிலமே என் தேவி சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி ஒன்னு நினைச்சு கண்ணஞ்சி வந்தது சும்மா சும்மாடி அகம் கொண்ட தாமரைக்கு தேகம் எங்கும் கொதிக்குது தாளமேடும் கண்ணேரந்து தந்திதான் நடிக்குது தாகம் கொண்ட தாமரைக்கு தேகம் என்று போதிக்குது தாளமீடு கண்ணு ரெண்டும் தந்திதான் நடிக்குது சம்மதம் சொல்லிய தந்தல மல்லிய கையோடு அள்ளட்டுமா தங்கையின் காதில் மன்மதராக மந்திரம் சொல்லட்டுமா என் தேவா சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி அது ஒன்று நினைச்சு கண்ணஞ்சி விட்டது சும்மா சும்மாடி சாமத்தி காத்து அடிச்சது சாமத்தி பூவை வெடித்தது ஆனந்தராக படிக்குது ஆசையில் ராக படிக்குது இளவட்டம் கொடிகட்டு